திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 28வது நாள். இந்த 28வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலஞ்சி முருகன் கோவில் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலஞ்சி எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவில் தென்காசிக்கு பக்கத்தில் வரும். அங்கே தான் இருக்குது இலஞ்சி முருகன் கோவில். இலஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏறு, ஏரி, குளம், மடு, பொய்கை, மதில், மகிழமரம். அதாவது இந்த இடத்துல இலஞ்சி முருகன் கோவில் இருக்கிற இடத்துல ஏரியும் இருக்குது, குளமும் இருக்குது, மடுவும் இருக்குது, நல்ல அழகான பொய்கை இருக்குது, மதில்கள் இருக்குது, மகிழமரமும் இருக்காம். அதனால இது எல்லாம் ஒரு சேர இந்த இடத்துல காணப்படுறதுனால இந்த இடத்துக்கு பேரே இலஞ்சி அப்படின்னு வச்சுட்டதா சொல்கிறாங்க. இதுதான் இந்த இலஞ்சி முருகன் கோவில். இதை பொன்னிலஞ்சி தென்னிலஞ்சி அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு இருப்பார். 2 பக்கமும் வள்ளி தெய்வயானை நின்றுண்டு அழகாக நிற்கிற மாதிரி கர்ப்பகிரகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே சிவபெருமான் சன்னதியும் இருக்குது. சிவபெருமான இருவாலுக ஈசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாளை மதுரவாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இலஞ்சி குமாரர் அப்படின்றது தான் இங்கே இந்த ஊர் பக்கத்தில் ரொம்ப பிரபலமான பெயர். இலஞ்சி குமாரர் கோவில் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போது இந்த முருகனுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்முக அர்ச்சனை நடக்குமாம். அதாவது முருகப்பெருமானுக்கு முக்கியமான அர்ச்சனைகளில் இந்த சண்முக அர்ச்சனை ரொம்ப பிரபலம். திருச்செந்தூரில் கூட சண்முகருக்கு பண்ணுவாங்க. இந்த சண்முக அர்ச்சனை இங்கேயும் அடிக்கடி நடக்குமாம். அதுவும் இல்லாமல் முருகனுக்கு முக்கியமான விசேஷ நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் இங்கே ஊர் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு பெரிய திருவிழா மாதிரியே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான கோவில் இந்த ஊர் மக்களிடையே. இந்த ஸ்தலத்துக்கு ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகிழ மரம் தான். அதனால இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு மகிழம்பூ, அதாவது 1008 மகிழம்பூவை பறித்து வந்து அதை மாலையாக கட்டி முருகனுக்கு சாத்துறத ஒரு நேர்த்தி கடனாகவும் பண்ணுறாங்க. பொதுவாகவே மகிழம்பூ அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மலர். சிவபெருமானுடைய அம்சமாக முருகன் இருக்கிறதுனால முருகனுக்கும் மகிழம்பூ ரொம்ப உன்னதமான மலர். எங்கேயாவது உங்களால் மகிழம்பூ பார்க்க முடிஞ்சதுன்னா தவறாமல் முருகனுக்கு வாங்கி சாத்துங்க. எல்லாருக்கும் அரளிப்பூ தெரியும் முருகனுக்கு சாத்துவாங்க. ஆனால் இந்த மகிழம்பூவும் ரொம்ப முக்கியமான மலர் முருகனுக்கு சாத்தக்கூடியதில். இந்த இடத்துக்கு ஸ்தல விருட்சமே இதுதான். ஸ்தல விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்தலத்தில், அதாவது அந்த இடத்துல அந்த மரம் தான் நிறைய இருந்திருக்கும். அதனால தான் அதை ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருட்சம்னா மரம். அதனால இங்கே இருக்கிற மரம் வந்து மகிழ மரம். அதனால முருகனுக்கு மகிழம் பூக்களால் மாலை கட்டி போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு முருகன் எப்படி வந்தார் அப்படின்ற ஸ்தல வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் காஷ்யபர், துர்வாசர், கபிலர் 3 பேரும் சேர்ந்து இங்கே இந்த இடத்துல, அதாவது இந்த இலஞ்சி ஸ்தலத்தில் யார் முதன்மை கடவுள் அப்படின்னு ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போது துர்வாசர் முருகப்பெருமானை வணங்குறார். தான் முருகப்பெருமான் கிட்ட கேட்குறார், யார் முதன்மை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் தான் முதன்மை கடவுள் அப்படின்னு காட்டி கொடுத்தாராம். நல்ல அழகான இளமை கோலத்தோட துர்வாசருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததுனால இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் எப்படி அழகாக காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரியே நிற்கணும்னு
துர்வாசர் பிரார்த்தனை பண்ண துர்வாசருக்காக முருகப்பெருமான் இங்கே இதே கோலத்தில் நிற்கிறார். நல்ல அழகான இளமை குமாரன் அப்படின்ற பேரில் இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக இருப்பாராம். இப்போ இந்த காணொலியில் வரும்போது கூட அவருடைய படம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவரை நல்லா பார்த்து தரிசிக்கலாம். இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு 4 திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதில் ஒரு திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியதான திருப்புகழ் கொஞ்சம் பெரியதாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள் ரொம்ப சின்னது தான். நான் பொறுமையாக எப்பவும் போல் 2 தடவை உங்களுக்கு படித்து காட்டுறேன். முதல் தடவை கவனமாக கேட்டுண்டே வாங்க, 2வது தடவை என்னோட நீங்கள் சேர்ந்து திரும்பி சொல்லலாம். 2வது தடவை சொன்ன பிறகு இந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். பாடலை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எரிந்த அனலாலும் கோலமழிந்து சால மெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் காலன் நடுங்க வேல் அது கொண்டு கானில் நடந்த முருகோனே கான மடந்தை நாண மொழிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச பாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. இவ்வளவுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை நான் மறுபடியும் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பொறுமையாக என் கூட சொல்லிண்டே வாங்க. மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எரிந்த அனலாலும் கோலமழிந்து சால மெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் காலன் நடுங்க வேலது கொண்டு கானில் நடந்த முருகோனே கான மடந்தை நாண மொழிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். பெரிதாக தெரியும், ஆனால் வார்த்தைகள் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். மாலையில் வந்து மாலை வழங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தி மாலை பொழுதுல தான் நமக்கு ஆசைகள் அதிகமாக வர ஆரம்பிக்குமாம். அந்த ஆசைகள் வரும்பொழுது மாலை அனங்கன் மலராலும் மாலை அனங்கன் அனங்கன்னா யாருன்னா மன்மதன். ஸோ மன்மதன் தான் ஆசைகளை உண்டாக்கக்கூடிய மலர் பானங்களை எய்கிறவர். அதனால மகிழம்பூ அப்படின்றது அவருடைய பானத்தில் ஒரு பூவாக இருக்குமாம். அப்படி அந்த பூக்கள் பொதிந்த அந்த பானத்தை எய்யும் பொழுது வாடை எழுந்து வாடை செறிந்து, வாடை எழுந்துன்னா இந்த வாடை காற்று, அந்த மெல்லிதா நல்ல அழகான காற்று சில்லுன்னு அடிக்கும் பொழுது அதில் அப்படியே வாசனைகள் மிகுந்து வருமாம். வாடை காற்று அப்படின்னும் சொல்லுவோம். மனம், அதுக்கும் வாடை அப்படின்னும் ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அந்த மனம் வர ஆரம்பிக்குமாம். அந்த மனம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மனதில் ஆசைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் ஆசை நெருப்பு மாதிரி வளர ஆரம்பிக்குமாம். வாடை எரிந்த அனலாலும், அனல் அப்படின்னா நெருப்பு. கோலம் அழிந்து சால மெலிந்து, அதாவது ஆசைகள் அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்மளுடைய அழகானது குலையப்பட்டு நம்ம உடலும் மெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் அப்படின்னா, வஞ்சிக்கொடி போன்ற அழகான இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கெல்லாம் தளர்ந்து போகிறதுக்கு முன்னாடி கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும். அதாவது இளமை கூடிய மார்பு அன்பு மிகுந்ததினால் மிகும்படியாக நீ இன்று அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
கால நடுங்க வேல் அது கொண்டு யமதர்மராஜாவே பயப்படுவானாம். எப்போ அப்படின்னா முருகப்பெருமானுடைய வேலை பார்க்கும் பொழுது. அப்படி கால நடுங்க வேலை நீ கையில் கொண்டு கானில் நடந்த முருகோனே. கானில் அப்படின்னா காட்டில் நடந்தவனே. ஏன்னா வள்ளியை திருமணம் செய்வதற்கு முன்பாக வள்ளிமலையில் நிறைய வாட்டி முருகப்பெருமான் நடந்திருக்காராம். வள்ளிமலை அப்படின்றத முன்னாடியே நம்மளுடைய திருப்புகழ் தொடரில் முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த வள்ளிமலை காடு அப்படின்ற இடத்துல முருகப்பெருமான் திருவடி படாத இடமே கிடையாது. அதனால்தான் கானில் நடந்த முருகோனே. கான மடந்தை நாண மொழிந்து. கான மடந்தை அப்படின்னா காட்டில் பிறந்த பெண்ணாகிய வள்ளி பிராட்டி. அந்த வள்ளி பிராட்டி அப்படியே பார்த்தாலே வெக்கம் வந்துருமாம் வள்ளி பிராட்டிக்கு, முருகப்பெருமானை பார்த்தாலே. கான மடந்தை நாண மொழிந்து அப்படியே வெக்கப்பட்டு ஆசையோட காதல் இறங்கு குமரேசா. அவள் பேரில், அவளுக்கு சுவாமி பேர் முருகன் பேரில் இருந்த காதலை வெளிப்படுத்தியவனாகிய குமரப்பெருமானே சோலை வளைந்து சாலி விளைந்து. சோலை வளைந்து அப்படின்னா சோலைகள். இந்த இளஞ்சி பார்த்தீங்க அப்படின்னாலே சுற்றி அழகான சோலைகள் இருக்குமாம். அங்கே சாலி விளைந்து. சாலின்னா நெற்பயிர்கள். ஏன்னா வயல்வெளி இன்னிக்கும் இளஞ்சி குமாரர் கோயிலை சுற்றி நிறைய நெற்பயிர்கள் இருக்கக்கூடியதான வயல்களால் சூழப்பட்ட இடமா இருக்காம். அப்படி சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே. சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. அதாவது சூரியனை பார்த்து பயப்படுறாராம். அப்படி அவர் பயப்படுற மாதிரி வாரியில் வந்த சூரனை வென்ற, அதாவது கடலில் அந்த சூரபத்மன் கடல் அப்படியே நிற்கிறான். அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் அப்படியே ஒரு கோட்டி சூரிய பிரகாசம் மாதிரி அந்த சூரபத்மன் முன்னாடி போய் நிற்கிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. அந்த சூரபத்மனை அப்படியே அழிக்கிறதுக்காக கோட்டி சூரிய பிரகாசத்தோட முருகப்பெருமான் அவர் முன்னாடி வந்து நின்ற கோலத்தை அருணகிரிநாதர் இப்படி பாடுறார். இதுதான் இந்த திருப்புகழுடைய பொருள். இந்த திருப்புகழை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். பொறுமையாக படிச்சுட்டே வாங்க. நாளைக்கு மறுபடியும் வேறொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.